சென்னையில் உள்ள மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் உடும்பு கொல்லப்பட்டது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சுமார் 3 கிலோ எடை 3 அடி நீளம் கொண்ட உடும்பு மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் கொல்லப்பட்டிருக்கிறது. உடும்பு எப்படி மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பிற்குள் வந்தது என்பது தொடர்பாக வனத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது அடித்து கொல்லப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், என்ன நடந்தது? மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் அழைத்துக் கொள்ளப்பட்ட உடும்பு சமைத்து உண்பதற்காக கொண்டு வரப்பட்டதா என வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் நிர்வாகம் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருட்டில் பாதுகாவலர்களை தாக்க முற்பட்டதால் தற்காப்புக்காக தாக்கியதாகவும் இந்த தாக்குதலில் உடும்பு உயிரிழந்ததாகவும் எம்எம்சி சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் சுமார் 3 கிலோ எடை உள்ள 3 அடி நீளம் கொண்ட உடும்பு ஒன்று நேற்று மாலை வந்ததாக கூறப்படுகிறது. அதனை யாரோ அடித்து கொன்று விட்டதாக மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பிற்கு வந்த எம்எம்சி உறுப்பினர் ஒருவர் வனத்துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார். இந்த தகவலின் அடிப்படையில் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு வந்த கிண்டி வனத்துறையினர் இறந்த உடும்பை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் ஊழியர்கள் கொல்லப்பட்ட உடும்பு அரிய வகை பாதுகாக்கப்பட்ட பட்டியலில் உள்ள உடும்பு எனவும் நகர் தொகுதிகளில் இவை வசிப்பதற்கு வாய்ப்பில்லை என கூறப்படும் நிலையில் சட்டவிரோதமாக யாரேனும் வளர்த்திருக்கலாம் எனவும் வனத்துறை அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து கிண்டி வனத்துறையில் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது உடும்பு உணவிற்காக அடித்துக் கொள்ளப்பட்டதா அல்லது உள்ளே வந்ததால் அடித்து கொலை செய்யப்பட்டதா அல்லது உணவிற்காக வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மேலும் அதன் சிசிடிவி காட்சிகளை இன்று கேட்டிருப்பதாகவும் அதனை இன்று பெறுவதற்காக அங்கு சென்று அந்த சிசிடிவி காட்சிகளை பெற உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கிண்டி வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகளிடம் பேசிய போது அவர்கள் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அருகே இருக்கக்கூடிய கால்வாயில் இருந்து அந்த உடும்பு வந்திருக்கலாம் எனவும் ஜெனரேட்டர் அருகில் இந்த உடும்பு இருந்ததாகவும் அந்த பக்கம் சென்ற பாதுகாவலர்களை இருட்டில் தாக்க முற்பட்டதாகவும் அதனால் தற்காப்புக்காக தாக்கிய போது உடும்பு உயிரிழந்ததாகவும் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எனினும் இந்த சம்பவம் குறித்து கிண்டி வனத்துறை அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.